ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம அரசியை கூட்டிகிட்டு வராங்க. இங்கே அரசியை பார்த்த நம்ம சதீஷ் மாப்பிள்ளை அவங்களுக்கு அரசியை ரொம்பவே பிடிச்சி போகுது. அவ்வளோ ஒரு சந்தோஷம். இங்கே உடனே உமையாள்கிட்ட காதோரத்தில் சொல்கிறாங்க, அம்மா அரசி அவ்வளோ அழகாக இருக்காம்மா, ரொம்ப லட்சணமாக இருக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சதீஷ் நம்ம உமையாள் காதில் சொல்கிறாங்க. தெரியும்டா, அரசியை பார்த்ததும் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அரசி அழகில் மட்டும் இல்லை, மனசுலேயும் ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப நல்லவ, உனக்கு ஏற்றவடாவ, எனக்கு தெரியும் உனக்கு அவளை பிடிக்கும்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உமையாள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அரசி இங்கே வந்ததுமே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, அரசி எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிவிட்டு உட்காருமா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே வணக்கம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி, எங்கள் உமையால் இருந்துட்டு பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க, தம்பி சதீஷ்க்கு அரசியை ரொம்ப பிடிச்சிருக்காம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பாண்டியனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். சரிங்கக்கா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அரசி உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்காப்பா அப்படின்னு கேட்க நம்ம அரசி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிக்கிறாங்க. உடனே கோமதி முகத்தை பார்க்குறாங்க. கோமதி இருந்துட்டு, எங்கள் தலையில் மண்ணை வாரி தூவிட்டு போயிட்டு போகிறடி, தயவு செஞ்சு பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அதான் அந்த பையனுக்கு ஒன்று பிடிச்சிருச்சுல்ல சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலேயே சைகை பண்ணுறாங்க. எங்கள் அரசிக்கு ஓகே சொல்கிறதுக்கே சம்மதம் இல்லை. ஏன்னா அவங்க மனசுமே சரியில்லை. சரி, அப்பாவுக்காக ஓகே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தலையை கீழே போட்டுக்கிட்டே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம உமையால் இருந்துட்டு, சரி பாண்டியா, நீ சொன்ன மாதிரி நம்ம நிச்சயத்தை இன்றைக்கே வச்சுப்போம். என் மகனுக்கு அரசியை ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எதுக்கும் அவன் ஒரு வார்த்தை வாயால் சொன்னால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குல்ல, அவனுக்குமே அரசியை பிடிச்சிருக்கு. சரி, நம்ம நிச்சயத்தை பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னதுமே எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. உடனே கோமதி தாமாலை எடுத்துகிட்டு வரதுக்காக போகிறாங்க, தட்டு மாற்றுறதுக்கு. இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, என்ன நடக்குதுங்க, இன்றைக்கி பொண்ணு பார்க்குறதா மட்டும்தானே சொல்லியிருந்தாங்க, நிச்சயம் பண்ணுறேன்னு சொல்லி மாமா சொல்லிட்டு வந்தாராம், அரசி படிப்பு என்னத்தை ஆகிறது, இன்றைக்கி பொண்ணு மட்டும் தான் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் நிச்சயமே பண்ணுறீங்களே, இது அரசிக்கு எவ்வளோ ஷாக்கிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்ல அரசி என்ன முடிவெடுக்கிறது, அதுதான் அரசியே ஓகே சொல்லிட்டால, இதுக்கப்புறம் என்ன, நிச்சயம் பண்ணிவிட்டு வர முகூர்த்தத்திலே கல்யாணத்தை பண்ணிடுவோம். ஹே மீனா, நீ எதுவுமே பேசாமல் இரு, இந்த நல்ல காரியம் நல்லபடியாக முடியட்டும், அவங்க ஏதாச்சும் பேசி ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை வர வச்சிட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பழம் தட்டு தாமாலத்தோடு வராங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்கே சதீஷோட அப்பா கிட்ட அவங்க அம்மா கிட்ட 2 பேர்கிட்டையும் தட்டை மாற்றிக்கிறாங்க. நிச்சயம் ஒரு வழியாக முடிஞ்சு போச்சு. நம்ம அரசிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா குமாரை லவ் பண்ணிவிட்டு நம்ம இப்படி அதாவது அவரை ஏமாற்றிட்டு போகணும் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி நம்ம அரசிக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த குமார் நல்லா இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். பாண்டியனோட குடும்பத்தை பழி வாங்கிறதுக்காக தான் இங்கே குமார் அரசியை லவ் பண்ணதே. எப்படியோ அரசியோட வாழ்க்கை சதீஷை கல்யாணம் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கிறோம். அந்த பாண்டியனுமே அதுக்காக தான் அரசிக்கு சதீஷை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக எல்லாமே முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே அதிர்ச்சி. எங்கள் கதிரும் நம்ம செந்தில் நம்ம சரவணன் 3 பேருக்குமே பயங்கர ஷாக்கு. என்ன இங்கே நடக்குது, பொண்ணு பார்க்க வர்றதே நம்மளால் தாங்கிக்க முடியல, பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. இப்போது நிச்சயத்தவே இன்றைக்கே முடிகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்சும் ஆச்சு, நிச்சயமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அரசிக்கு அந்த சதீஷ் தான் மாப்பிள்ளை போலவே. அரசி இன்னும் கொஞ்ச நாள் நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட ஆசையுமே இருந்தது. ஆனால் இப்படி இந்த குமார் பையன் அரசி மனசை மாற்றி லவ் பண்ணி என்னென்னமோ நடந்து இப்போ அரசிக்கு நிச்சயமே ஆயிடுச்சு. பாவம் அரசி, இதை அவளால் ஏற்றுக்க முடியுமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதிர்ச்சியில் இருக்காங்க. சுகன்யாவுக்கு இன்னுமே வயிற்றெரிச்சலாக இருக்குது. இந்த அரசி ஓகே சொல்லிட்டாலே நிச்சயமும் முடிஞ்சு போச்சு. அப்படியே குமார் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ, அரசிக்கு நிச்சயமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யாவுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. என்ன பண்ணுறது, என்ன பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னலாம் சொல்லி இங்கே சுகன்யா பயங்கரமாக யோசனையில் இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம
கோமதி இருந்துட்டு நீங்கள் இருந்து எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறுறாங்க. எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே சதீஷ் இருந்துட்டு மீனாக்கிட்டேயுமே பேசுகிறாங்க. என்னங்க நீங்கள் சாப்பிட்லையா, வாங்க சாப்பிட்லாம், எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்ல, இல்லைங்க நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே சொல்கிறாங்க. மாப்பிள்ளை வந்து எல்லாருக்கூடமே ரொம்ப சகஜமாக தான் ரொம்ப நல்லா தான் பேசுகிறாங்க. நல்ல கேரக்டர் தான்னு எல்லாருக்குமே தோணுது. இருந்தாலும் அரசிக்கு இப்போது கல்யாணம் அவசியமா அப்படிங்கிற மாதிரியும் எல்லாருக்கும் தோணுது. நல்லபடியாக நிச்சயம் முடிஞ்சதுனால இங்கே கோமதியுமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க, ஏங்க எப்படியோ நிச்சயம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, நம்ம நினச்ச மாதிரியே கல்யாணமும் முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். எப்படியோ அரசி நம்மளுக்கு துரோகம் பண்ணாமல் இந்த நிச்சயத்துக்கு ஓகே சொல்லிட்டா, அது வரைக்கும் நிம்மதி. எப்படியோ அவன் நல்லா இருக்கணும்னு தான் நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சுகன்யாவுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. என்ன பண்ணலாம், நிச்சயம்தான் நடந்துக்குது, கல்யாணத்தை நடக்கவே விடக்கூடாது. அரசிக்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம என்ன தான் பேசினாலும் அப்பா அம்மா குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு வசனமெல்லாம் பேசுவாள். அவகிட்ட பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம டைரெக்டாக மாப்பிள்ளை கிட்ட பேசுகிறது தான் ரொம்ப ரொம்ப கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கவுங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் மாப்பிள்ளை வந்து கொல்லப்புறமாக வராங்க, கை கழுவத்துக்காக வராங்க. அப்பன்னு பார்த்து யாரும் இல்லாத நேரத்தில் சுகன்யா வந்து எங்கள் மாப்பிள்ளை கிட்ட பேச வராங்க. இப்போ பேர் சதீஷ் தானே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க நம்ம சுகன்யா. ஆமாங்க சதீஷ் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தயக்கத்தோடு நம்ம சுகன்யா வந்து பேசுகிறாங்க. என்னங்க எந்த விஷயம் பேசணும், என்ன விஷயம், எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல, அது வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் யாரையாச்சும் லவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க நான் இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணதில்லை, வீட்டில் பார்த்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஐடியா. ஏன்னா என் அம்மாவும் என் அப்பாவும் என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒரு நல்ல வேலைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. இப்போ நல்ல ஒரு நிலமையில் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு என் அம்மாவும் என் அப்பாவும் தான் காரணம். அதனால் என் அப்பாவும் என் அம்மாவும் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்டு நடக்கணுன்ட்டு என்னுடைய ஐடியாவே. அதனால தான் நான் லவ்வெல்லாம் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்க நீங்கள் லவ் பண்ணல, ஆனால் அப்படின்னு சொல்லி எங்கள் சதீஷ் கேட்க, அது வந்து அரசி வேற ஒருத்தரை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதனால தான் திடுதிப்புன்னு இப்படி நிச்சயத்தை நடத்தி கல்யாணத்தை சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அண்ணன் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, இங்கே சதீஷ்க்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னங்க சொல்கிற, இந்த விஷயத்தெல்லாம் நான் கேள்விப்படவே இல்லையே, இந்த விஷயத்த அம்மாவும் அப்பாவும் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்ல, உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பாவுக்குமே இந்த விஷயம் தெரியுமா என்னன்றது தெரியலைங்க. ஆனால் அரசி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. எதிர்த்த வீடு தான் பையன் குமார் அவன் பேர். 2 பேருமே நல்லா விரும்பி தான் மனசுக்கு பிடிச்சி தான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு தெரிஞ்சதுமே எங்கள் அரசி வந்து அப்பா அம்மா பேச்சு தான் கேட்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டான். ஆனால் அங்கே அவளை லவ் பண்ண பையன் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காண்ட்ருக்கான். இப்போது அரசிக்கு நிச்சயம் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவன் வந்து சூசைட் பண்ணிக்குவான். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கைக்கு தான் நிறையவே பிரச்சனை வரும். நீங்கள் எதுக்கும் இதெல்லாம் யோசித்து முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத பொல்லாது எல்லாத்தையுமே எங்கள் சுகன்யா வந்து மாப்பிள்ளைக்கிட்ட ஏற்றி விட, மாப்பிள்ளைக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. இருந்தாலும் கேஷுவலாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் உமையாள் கிட்டே போயிட்டு, அம்மா அரசி கூட நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இங்கே உன் மாமனார் மற்றவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, அதான் உனக்கு அரசி பிடிச்சிருச்சுல்ல, அரசியுமே நல்ல பொண்ணு தானே அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் சொல்கிறாங்க. சரிடா நான் உன் மாமனார்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்கிட்ட, தம்பி அரசி கூட சதீஷ் தனியாக பேசணும்னு ஆசைப்பட்றான், பேசலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக பேசலாமே, நிச்சயம் தான் ஆயிடுச்சுல்ல, இதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் தான் ஒன்று தான், இப்போவே பாதி கல்யாணம் நடந்த மாதிரி தான், பேசட்டும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொன்னதுமே இங்கே சதீஷ் இருந்துட்டு அரசியை பார்த்து பேசுகிறதுக்காக போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே கோமதி வந்து அரசிக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு மாப்பிள்ளை உங்ககிட்ட தனியாக பேச வராரு, நீ லவ் பண்ணுற விஷயத்தெல்லாம் இன்னும் அவங்கக்கிட்ட சொல்லலை, அதை இது சொல்லி தொலைச்சிட்டு போகிற,
நீ அவர் என்ன கேட்டாலும் நல்ல பதிலாக தான் சொல்லணும். பிடிச்சிருக்கான்னு கேட்டால் பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். நீ அவங்க கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லணும். எங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினச்ச நாங்கள் 2 பேரும் உயிரோடவே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து இங்கே நம்ம அரசி வந்து வார்ன் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே கோமதி போனதுமே எங்கள் மாப்பிள்ளை வந்து அரசி ரூமுக்கு வராங்க. அரசி வந்து திரும்பி நின்றுட்டுருக்காங்க. அரசி அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை கூப்பிட அரசி திரும்பி பார்க்குறாங்க. சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டல்லாக பேசுகிறாங்க நம்ம அரசி. அவங்க முகத்தை பார்த்தாவே இங்கே சதீஷ்க்கு ஏதோ ஒரு டவுட் இருக்குது. ஒருவேளை அந்த சுகன்யா சித்தி சொன்ன மாதிரியே இவங்க யாரையாச்சும் லவ் பண்ணியிருக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சதீஷ்க்குமே டவுட் வருது. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல அது வந்துங்க நீங்கள் யாரையாச்சும் லவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொன்னதுமே எங்கள் அரசிக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. அது வந்துங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க, நான் யாரையும் லவ் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. பொய் சொல்லாதீங்க, உண்மையை மட்டும் பேசுங்க. நான் இதுக்கு முன்னாடி யாரையுமே லவ் பண்ணது கிடையாது. என் அம்மாவும் என் அப்பாவும் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதே போல் நீங்களும் அப்படியா இல்லை யாரையாச்சும் லவ் பண்ணிங்களா சொல்லுங்கள். எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு, கேள்விப்பட்டேன், அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். எதுவாக இருந்தாலும் மறைக்காமல் உண்மையை சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்குள்ளே தானே பிரச்சனை வரும். நீங்கள் எதுவாக இருந்தாலும் டீட்டெயிலாக இப்போயே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் கேட்டதுமே நம்ம அரசிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அம்மா வேற ஏதாவது இடக்க முடுக்கா பேசுனா அப்படின்னா நாங்கள் உயிரோடு இருக்க மாட்டோம் அப்படின்னலாம் சொல்லிட்டு போனாங்க. இவர் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வரும்னு சொல்கிறாரு. என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அரசி வந்து ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். என்னங்க நான் இவ்வளோ நேரமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கீங்க. நீங்களும் எதிர்த்த வீட்டு பையனும் லவ் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுமே இன்னுமே நம்ம அரசிக்கு அப்படியே மூச்சு நின்று போகுது. ஐயோ இந்த விஷயமெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும்? அம்மா தான் சொல்லிச்சு இவங்களுக்கெல்லாம் எந்த விஷயமும் தெரியாதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் எப்படி தெரிஞ்சு போய் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக முழிக்கிறாங்க. திருன்னு முழிக்கிறாங்க. முகமெல்லாம் வேத்து கொட்டுது. சொல்லுங்கள், நீங்கள் லவ் பண்ணிங்களா இல்லைங்களா? ஒருத்தர் சொன்னாங்க, ஆனால் அதை நான் நம்பலை. இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது எனக்கு நல்லதுன்னு தோணுச்சு. அதனால தான் உங்ககிட்ட கேட்கணும்னு வந்தேன். தயவு செஞ்சு உண்மையை மட்டும் சொல்லுங்கள், பொய் மட்டும் சொல்லாதீங்க. இது நம்ம வாழ்க்கை சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி எங்கள் சதீஷ் வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. இன்னொரு சைடு கோமதிக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. இந்த அரசி என்ன பேசி தொலைய போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோடு இருக்காங்க. கோமதி இருந்துட்டு பாண்டியன்கிட்ட தனியாக பேசுகிறதுக்காக எல்லாம் எதுக்குங்க சம்மதிச்சிங்க? இந்த அரசி ஏதாச்சும் வச்சா என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் வீட்டில் பெரிய பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் உங்கள் அக்கா பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டா என்னங்க பண்ணுறது? அதுக்கப்புறம் நம்ம திடுதிப்புன்னு எந்த மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது? இந்த வீட்டை விட்டாலும் அரசிக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கவும் கிடைக்காது. நல்ல மாப்பிள்ளை வேறு, நல்ல சம்பளம், அதுவும் இல்லாமல் நம்ம சொந்தக்காரர், நல்லா பார்த்துப்பாங்க. இப்படி இருக்கிறப்ப இவங்க 2 பேரும் எதுக்காக தனியாக பேச விட்டீங்க? இந்த அரசி ஏதாச்சும் வளரிட்டானா என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு கோமதி, சும்மா பயந்துக்கிட்டு இருக்காத, நீ என்ன நடந்தாலும் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குமாருக்கு எந்த விஷயமும் தெரியாது. சுகன்யா வந்து ஃபோன் பண்ணுறாங்க, ஆனால் குமார் வந்து ஃபோனை அட்டன் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் மெசேஜ் போட்டு விடுறாங்க. அரசிக்கு நிச்சயம் முடிஞ்சிருச்சு, நீ நல்லா படுத்து தூங்கிட்டுருடா தடிமாடு, நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டு விடுறாங்க. நம்ம குமார் வந்து கொஞ்ச நேரம் கழித்து அந்த மெசேஜை பார்க்குறாங்க. அதை பார்த்ததுமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்ன அரசிக்கு நிச்சயம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சக்திவேல் கிட்ட சொல்கிறாங்க. சக்திவேல் இருந்துட்டு, டே குமார், நீ இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டுடா, நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த அரசியை கடத்திடுறான்னு சொல்லிட்டு, ஆனால் எதுவும் உன்னால் பிடுங்க முடியல, இப்போ நிச்சயம் ஆயிடுச்சு, என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து பயங்கர கோவப்படுறாங்க. குமாருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அரசியை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இது இப்போ நடக்காது போலவே, இந்த அரசியை வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான் போலவே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. அப்போ தான் வராங்க. என்னடா குமார், உன் முகமே சரியில்லை, என்ன இப்படி திருட்டு மொழி முடிக்கிற, ஏதாவது தப்பு பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போதான், நீ வேற, நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் பாட்டுக்கு சிவனேன்னு வீட்டில் தானே உட்காண்ட்ருக்கேன், நான் என்ன தப்பு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ எதுக்குடா திருன்னு முடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம
குமாரோட அம்மா இருந்துட்டு, அத்தை அவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கான் அத்தை, அதுக்கு தான் அப்படி முட்டையாக முழிச்சிக்கிட்டு இருக்கான். அவன் சரியான கேடி, ஏதாவது ஒரு திருட்டுத்தனத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது அவனோட புத்தி. அதெல்லாம் உங்கள் பையன் அவங்க அப்பா சொல்லி கொடுத்தது. என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலையெழுத்து. ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு ஆம்பளை பிள்ளையே பெற்றேன், அதுவும் உருப்பிடாமல் போயிடுச்சு. என்ன பண்ணுறது, பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சுருந்தா கூட ஆயிருந்துக்கும், இவனெல்லாம் பெற்றதுக்கு கல்லை பெற்றுருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சக்திவேலுக்கு பயங்கர கோவம் வருது. நீ எல்லாம் ஒரு அம்மாவாடி, எப்போ பாரு அந்த பையனை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்க. பொம்பளை பிள்ளைய பெற்றுட்டு இருந்தா எவனாச்சும் காதலிச்சு அந்த ராஜு மாதிரி ஓடுகாலி மாதிரி ஓடி போயிருந்துருப்பா, நமக்கு எவ்வளோ அவமானமாக இருந்திருக்கும். நம்ம எல்லோரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்றுருக்கணும். நம்ம ஆம்பளை சிங்கக்குட்டியை பெற்றுருக்கோண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், சிங்கம்மா, இது அசிங்கமான வேலையை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவனை நீங்கள் ஒழுங்காகவே வளர்க்குற என்னையும் வளர்க்க விடலை, தப்பாக சொல்லி கொடுத்து இப்போ இப்படி வளர்ந்து நின்றுக்கிறான். சி, இவனெல்லாம் நினைக்கவே எனக்கு அவ்வளோ ஒரு அவமானமாக இருக்குது. தடி மாடு மாதிரி வளர்ந்துருக்கான், சுத்தமாக அறிவே இல்லை. ஏதாவது ஒரு தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயமாவது இவன் நல்லது பண்ணியிருக்கானா, இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் குமாருக்கு இங்கே ரொம்பவே பதட்டம். அரசிக்கும் இன்னொருத்தனுக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாது. அப்பா சொன்ன மாதிரி அரசியை நம்ம கடத்திடணும். அவளுக்கு நிச்சயம் முடிஞ்சால் என்ன, முடியட்டும், இன்னும் கல்யாணம் ஆகலைல்ல, அரசியை எப்படியாவது கடத்திட்டு போயிட்டு அவள் கழுத்தில் தாலியை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இங்கே நம்ம குமாரோட அம்மா இருந்துட்டு, நான் இவ்வளோ திட்டிக்கிட்டு இருக்கேன், அவனுக்கு ஏதாச்சும் உரைக்குதா பற்றியா, ஏதோ ஒரு யோசனையில் இருக்கான், அவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறான், அதனால தான் இப்படி திருட்டு முழிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இருந்துட்டு, டே குமார், ஏன்டா நீ இப்படி இருக்க, நீ ஏன் தான் உன் புத்தியெல்லாம் இப்படி போகுதுன்னு தெரியல, நல்ல பையனாக இருடா, மற்றவங்களுக்கு 4 பேருக்கு நல்லது செஞ்சு பழகுடா குமார், இப்படியெல்லாம் கெடுதல் செய்யக்கூடாது, நீ ஏதோ ஒரு தப்பை பண்ணிவிட்டு இப்படி திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்கேடா. ஐயோ ஆத்தா, நான் எதுவுமே தப்பு செய்யலை, தயவு செஞ்சு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக எங்கள் குமார் வந்து வெளியே கிளம்பி போயிடுறாங்க. இங்கே சக்தியில் இருந்துட்டு, அப்பத்தா அண்ணனும் இதோ பெத்தாளி பெத்தாளி இவ்வளோ தான் குமாரை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்காங்க. நீயும் அவனை டென்ஷன் பண்ணி இப்போ எங்கேயோ அனுப்பி விட்டுட்ட. ஏன் ஆத்தா இப்படி இருக்கீங்க எல்லாம், பாவம் குமாருக்குன்னு இருக்கிறது நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க, ஏன்னா நீங்கள் தானே கெட்ட பழக்கத்தவே அவனுக்கு கற்றுக் கொடுத்தது. பின்ன நீங்கள் மட்டும்தான் அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். நல்லது செஞ்சால் தானே 4 பேர் அவங்க கூட வருவாங்க. கெட்டது செஞ்சால் கெட்டது யார் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்க மட்டும்தான் கூட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு சைடு இங்கே சதீஷ் வந்து அரசிக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அரசி எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாகவே இருக்கிறத பார்த்துட்டு, அரசி நீ எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் இருக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ நீ எதிர்த்த வீட்டு பையனை நீ லவ் பண்ணியிருக்கன்னு எனக்கு தோணுது, அது உண்மை தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே அரசி இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க, எதுவுமே சொல்லாமல். அதுக்கப்புறம் சதீஷுக்கு டவுட்டாகவே இருக்குது. இங்கே உண்மையால் தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க. அம்மா, அரசி யாரையாச்சும் லவ் பண்ணியிருக்காளோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது, கேட்டால் கரெக்டான ஒரு பதிலே சொல்லலைம்மா, எனக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்குது, இப்படி வேற ஒருத்தரை லவ் பண்ண பொண்ணாலாம் எனக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே உண்மையாளுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அப்படிலாம் இருக்காதுடா, அரசி ரொம்ப நல்ல பொண்ணு, என் தம்பி அடிக்கடிக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான், அரசி ரொம்ப நல்ல பொண்ணு, என் பேச்சை மீறி எந்த ஒரு தப்பான பழக்கத்துலேயும் போனதில்லை, அவளை நல்லா படிக்க வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பான்டா, நீ எல்லாம் அவளை தப்பாக நினைக்காத. இல்லைம்மா, எனக்கு டவுட்டாக இருக்குது, இந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்களே எனக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்க, ஏதோ அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்க தான் அப்படின்னு சொல்லி சுகன்யாவை கை காட்டுறாங்க. சுகன்யாவுக்கு திருட்டு மொழி, என்ன நம்மளை கையை காட்டி நீட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பதட்டப்படுறாங்க. உடனே நம்ம உமையால் இருந்துட்டு பாண்டியன்கிட்டே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்கிட்டேயும் கோமதிக்கிட்டேயும் கேட்குறாங்க. அரசி முன்னப்பின்னு யாரையாச்சும் லவ் பண்ணியிருக்காளா அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம கோமதி நெஞ்சவே பிடிச்சிக்கிறாங்க, ரொம்பவே பதட்டப்படுறாங்க. பாண்டியன் இருந்துட்டு உமையாள்கிட்டேயும் அவங்க ஹஸ்பண்ட்கிட்டேயும் சொல்கிறாங்க, இதை நான் உங்ககிட்ட சொல்லணுன்னு தான் இருந்தேன், ஒரு பொறுக்கி பையன் அரசிக்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டே இருந்தான், அவன் என்னென்னமோ பேசி அரசி மனசை மாற்றிக்கிட்டு இருக்கான், அதனால தான் அரசியுமே தெரியாதனமாக ஓகே சொல்லிகிட்ருக்கான், அவங்க ரொம்ப நாள் கூட லவ் பண்ணினா ஒரு மாதம்தான் இருந்திருக்கோம், அதுக்குள்ளே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அதெல்லாம் எந்த ஒரு தப்பும் நடக்கலை அக்கா அப்படின்னு சொல்லி எங்கள் பாண்டியன் வந்து நடந்ததை எடுத்து சொல்கிறாங்க. அதே சமயம் குமார் வந்து எந்த அளவுக்கு கெட்டவன், அவங்க குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த அளவுக்கு பகை இருக்குது
இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே விரிவாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உமையாலுமே புரிஞ்சுக்கிறாங்க. சரி தம்பி, எனக்கு தெரியும் உன்னை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும். என்ன ஒன்று, இந்த விஷயத்த நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் உங்கள் மேலே நான் நம்பிக்கை வைக்கிறேன். அரசி அப்படி தப்பான பொண்ணு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவள் கூட பழகி பார்த்து நானே இந்த பொண்ணை மருமகளை ஆக்கிக்கணும் அப்படின்னாலாம் நினச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அந்த பிள்ளை அது தப்பு பண்ணியிருக்காது. சதீஷ், நான் சொல்கிறத கேளுடா. அரசி ரொம்ப நல்ல பொண்ணு. ஏதோ ஒரு சதித்திட்டம் நடந்து தான் அவள் அப்படி பண்ணியிருக்கா. இதுக்கு முன்னாடியெல்லாம் அவள் லவ் பண்ணதே இல்லை. ரொம்ப நல்ல பொண்ணு. நீ எதுக்காகவும் கவலைப்படாத. அவள் உனக்கு நல்ல ஒரு பொண்டாட்டியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உமையால் சொன்னதுமே எங்கள் சதீஷுமே சரிம்மா, நீங்கள் சொல்லிட்டீங்களா, அதுவே போதும். நீங்கள் எப்பவுமே என் பக்கத்துணையாக இருக்கீங்களா, அதுவே போதும்மா. நீங்கள் என்ன சொல்கிறீங்களே அதுவே ஓகே தான். அரசியுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் இப்படின்னு அவங்க சொன்னதுமே எனக்கு என்னவோ இதை கேட்டுருணும், மனசில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சோமா அப்படின்றாங்க. யாருப்பா சொன்னது உனக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் பாண்டியன் கேட்குறாங்க. அங்கே நின்றுட்டுருக்காங்கல்ல அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவை கை காட்டுறாங்க. எங்கள் பாண்டியனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. சுகன்யா கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, சுகன்யா ஏப்பா எதுக்காகப்பா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? உன்கிட்ட நான் அரசி வாழ்க்கையில இதெல்லாம் பண்ணு அதெல்லாம் பண்ணுன்னு சொல்லி ஏதாச்சும் கேட்டேனாப்பா? உன் வேலை என்னவோ அதை தானே பார்க்கணும். எதுக்காக மாப்பிள்ளை கிட்ட போயிட்டு அரசி லவ் பண்ண விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? நாங்கள் எப்பப்போ எந்தெந்த விஷயத்த எப்படி சொல்லணும்னு எங்களுக்கு தெரியும். எதுக்காகமா நீ லூசுத்தனமாக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நாங்களே அரசிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மீனா சொன்ன மாதிரி உனக்குள்ளே ஏதோ ஒரு தப்பு இருக்குமா, நீ ஏதோ ஒரு தப்பு பண்ணுற. குமாரியும் அரசியும் ஒன்று சேர்த்து வைக்கலான்னு பார்க்குறியா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. நான் கூட மீனா பிள்ளையை திட்டேன். ஆனால் நீ தான் எவ்வளோ பெரிய கேடின்னு இப்போ தான் எனக்கு தெரிய வருது. எவ்வளோ டைரெக்டாக போயிட்டு மாப்பிள்ளைக்கிட்டேயே விஷயத்த சொல்லியிருக்க. நீ பெரிய ஆளுதாம்மா. அரசி வாழ்க்கையை குழி தோண்டி பொழுதிக்கலான்னு தான் நீ பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பயங்கரமாக சுகன்யாவை திட்டுறாங்க. சுகன்யா ரொம்பவே பயந்து போகிறாங்க. கோமதிக்கு, சுகன்யா, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவு ஏதாச்சும் இருக்காடி? உன் பொண்ணோட வாழ்க்கைனா இப்படி நீ அழிக்க நினச்சிருப்பியா? உன்னெல்லாம் பார்த்தாவே எனக்கு வெறுப்பாக வருது. அதுதான் நான் பார்த்தேன். மீனா யாரையுமே அப்படி சடானு குத்தம் சொல்ல மாட்டா, திட்டவும் செய்ய மாட்டா. மரியாதை கெட்டத்தனமா எப்பவும் நடந்துக்கவும் மாட்டா. அன்னைக்கு உன்னை இவ திட்டியிருக்காள்னா அதில் எவ்வளோ பெரிய விஷயம் இருந்திருக்கும்னு எனக்கு இப்போ தான் புரிய வருது. அரசி வாழ்க்கை கெடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? நாங்கள் அப்படி உனக்கு என்னதான் துரோகம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பயங்கரமாக வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சுகன்யாவை இந்த வீட்டை விட்டு துரத்திடணும், பழனிக்கு இன்னொரு கல்யாணம் நான் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.